அதுவும் செய்வீங்கன்னு பார்த்தேன். அப்புறம் நான் எல்லாம் பண்ணணும். சால்னா எல்லாமே சரி நெக்ஸ்ட் டைம் நீ பண்ணு. ஒன்னும் பொறுமையா, வாழ்க்கையில பொறுமை அவசியம். இதையாவது பண்ணிட்டு வருவியா? இதுக்கு ஹெல்ப் வேணுமா? பண்ணலாம். ஓஹோ, நீங்க பெரிய ஷெஃபோ. சரி சொல்லுங்க, அந்த சமைச்சு சாவடிக்கிறது என்ன டிஷ், யாருக்கு பண்ணுவீங்க? லெட்ஸ் மேக் கறி தோசை. கறி வாங்கிட்டு வரேன். வித்தவுட் கறி அண்ட் முட்டை. அப்படிலாம் கிடையாது, இது ஷோ. இன்னைக்கு நான் இங்கே தான் இருக்க போறேன், என்ன பண்றேன்னு பார்க்க தான் போறேன். சரி போலாம். சரியா, 4 சிம்பிள் ஸ்டெப் தான் கறி தோசைக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பைஸ் மசாலா பண்ணோம். நான் வந்து கறி மசாலா பண்ணிடுவேன். அதுக்கு அடுத்தது எக் மிக்சர் ஒன்று ரெடி பண்ணுறோம், முட்டை இல்லாத முட்டை மிக்சர். அண்ட் ஃபைனலி தோசை மாவு. அவ்வளோதான், சிம்பிள். முடிச்சலாமா? நல்லா தானே இருக்கு, பண்ணலாமே. ஓகே, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீ ஸ்பைஸ் மிக்ஸ் பண்ணு. ஓகே, அதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கியூமின், கொரியாண்டர் அண்ட் ரெட் சில்லி. அவ்வளோதான், சிம்பிள் தான். பட்டை, கிராம்பு இவ்வளோலாம் சொன்னா என்ன பண்ணுறது நான்? சாவும்ல. So now already I made a document for you. Document வந்து I typed it and kept it in my laptop. Simple. Okay, first step வந்து spice mix னு போட்டுருக்கா. அது அப்படியே I want you to add all the ingredients in this pan. Okay. அப்படியே கொஞ்சம் dry roast பண்ணிட்டு நல்லா aromatic ஆனோனே மிக்ஸில போட்டு ஓகேயா? அதுக்குள்ள நான் வந்து I'm going to be making the main mixture, okay, which is our curry இல்லாத curry mixture. And for that, what do you think I'm going to use instead of mutton? சத்தியமா எனக்கு தெரியல. அப்புறாணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சோயா. ஆமா. So இதோட கன்சிஸ்டன்சி வந்து பக்காவா இருக்கும், just like chicken mince or mutton mince. So நான் இத வந்து சூடு தண்ணில ஊற வச்சிருக்கேன் ஆல்ரெடி, நல்லா சாஃப்ட்டா இருக்கு. So I'm going to add that into the mixie and make the mince first. அதுக்குள்ள நீங்க ஸ்பைஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நான் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சரி. coriander seeds. டேய், ஒரு இன்கிரிடியன்ட் கூட ஆட் பண்ணல, அதுக்குள்ள இது மின்ஸே பண்ணியாச்சு. அது ஈஸி, இதான் கஷ்டம் தெரியுமா? வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும் நல்லா. எல்லாமே ஆட் பண்ணியா? ஒன்னும் பொறுமையா, வாழ்க்கையில பொறுமை அவசியம். சரி, அதுக்குள்ள வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து நல்லெண்ணெய் வந்து ஹீட் இன் a pan and கொஞ்சம் சோம்பு I'm going to add to that. நான் ஏன் இத போட்டு திருப்பி இந்த ஸ்பூன் இதுக்குள்ளே போட்டு மூடி வச்சிருக்கேன். எனக்கு ஒவ்வொரு தடவை இது ஒரு வேலையா இருக்கு. ஆனா எல்லாமே ஆட் பண்ணீங்களா? கொரியாண்டர் சீட்ஸ் போட்டாச்சு, கியூமின் சீட்ஸ் போட்டாச்சு, black pepper, dry red chili போட்டாச்சு. இருமா cinnamon, clove, cardamom, 3 இன்கிரிடியன்ட் இருக்கு. அதுக்குள்ள கரிஞ்சு போய்டும் கண்டிப்பா. எந்திரச்சு. இன்னும் 2 இன்கிரிடியன்ட் இருக்கியா? போடு. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா. ஓகே, நட்ஸ் பக்காவா இருக்கு. அப்படியே மிக்ஸில ஆட் பண்ணிடுங்க. எல்லாம் போட்டுனானா? எல்லாம் போட்டாச்சு. போட்டாச்சு. எஸ். ஹே யோ, வேர் cinnamon? சின்னமண்ணா இந்த இருக்கு. கொடுத்தது ஒரு இன்கிரிடியன்ட் லிஸ்ட், கொடுத்தது ஒரே ஸ்டெப். அதுக்குள்ள எனக்கு அவ்வளவுதான். இது முடிக்கிறதுக்குள்ள அவ்வளவுதான் நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்க வேற எல்லாம் ரோஸ்ட்லாம் பண்ண முடியாது. யோ, நோ டைம் யா. அவ்வளவுதான், 1 minute. ஓகேயா? ஓகே. இப்போ வந்து ப்ளீஸ் இதையாவது கரெக்டா பண்ணிட்டு பண்ணலாம். அது சின்னமன் வந்துச்சா? மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. இதையாவது பண்ணிட்டு வருவியா? இதுக்கு ஹெல்ப் வேணுமா? பண்ணலாம். நான் பண்றதுக்கு வெயிட் பண்ணனும். அடுத்த ஸ்டெப் பண்ணிர கூடாது, வெயிட் பண்ணனும். அந்த அதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பே போக முடியாது. நான் எங்கேயும் போல, இங்கே தான் இருக்கேன். இங்க வந்து சிம்பிள். அந்த சோம்பு போட்டதுக்கு அப்புறம் I added some curry leaves, onion and green chili. சரி நாட்ஸ், tell me about your experience. இப்போ வெளிய போனா people recognize you in the this without this series-க்குல. ஆமா. How do you feel? அது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, போன வாரம் ஒரு எமர்ஜென்சி அண்டர்சர்வ்ல போனேன் ட்ரெயின்ல. தொங்கிக்கிட்டு போயிட்டு இருக்கேன் நானு, அவரும் தொங்கிக்கிட்டு தான் நிக்கிறாரு. ரொம்ப தூரம் விழுப்புரம் தாண்டி போயிடுறதுக்கு அப்புறம் கேட்குறாரு, ப்ரோ நீங்க தான் அந்த ஓடி போய் ஜாமான் வாங்குவீங்க. அதோட கமெண்ட்ஸ்ல மக்கள்லாம் வந்து நல்லா ஃபன் பண்ணுவாங்க. லெட்ஸ் மேக் வாட்டர் வித்வுட் வாட்டர் அப்படிம்பாங்க. ஆமா, லெட்ஸ் என்னது லெட்ஸ் வாட்ச் குக் வீடியோஸ் வித்வுட் ஃபாலோயிங். இதெல்லாம் என்ன என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆட் பண்றியா? இப்போ வந்து நெக்ஸ்ட் நான் அந்த அரைச்ச சோயா எங்க, நீ ஜேம்ஸ் பாண்ட் தான் அதான் நெக்ஸ்ட் ஆட் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில இயக்குனர் இமான் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற வன்மம் படத்தை பத்தி பார்க்க போறோம். அண்ணா, இப்போ உங்களுக்கு வந்து பிடிக்காத ஒரு பர்சனுக்கு வந்து இதை நான் சமைச்சு கொடுத்து அவனை சாவடிப்பேன்டா அப்படின்னா, ஐயோ அப்படியே அட பாவி, ஒரு ஷெஃப்பா இருந்துட்டு என்ன போய் இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேக்குறியே. நீ இந்த மாதிரி எல்லாம் எப்பயாவது யோசிச்சிருக்கியா? நான் இந்த மாதிரி கொடுத்து சாவடிக்கணும் யாரையாவதுன்னு அதெல்லாம் யோசிச்சிருக்கேன். இங்கே வந்து போகுதம்மா எண்ணம் எல்லாம் வன்மம் அம்மா. பார்க்க கறி மாதிரி இருக்குல்ல, தொக்கு கறி மாதிரி இருக்குல்ல. ஆமா, அதான் தோசைல அதானே வைப்போம். கொத்து கறி. எக்ஸாக்ட்லி. ஆமா, பண்றது வந்துட்டு சம்டைம்ஸ் டேஸ்ட் ஒரு 50% மேட்ச் ஆயிட்டு ஓகே. ஆனா பார்க்க வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆமா. இப்ப நான் உண்மையிலே ஷாக் ஆனது வந்து, சீரியஸா சொல்றேன், நான் ஷாக் ஆனது வந்து இந்த நெத்திலி மீன் சொல்லிட்டு நம்ம வாழை போச்சு பண்ணோம். ஆமா. நான் ஷூட் பண்ணல, பவித்ரன் தான் ஷூட் பண்ணாரு. நான் வெளியே தான் இருந்தேன் ஆக்சுவலி. முடிச்சோன்னு தான் கூப்பிட்டாங்க. சரி அவுட்டரை மட்டும் போய் நம்ம பண்ணலான்ற உள்ள போய் பார்த்தா அதே மாதிரி இருந்துச்சு. லைக் லுக் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் ஆப்வியஸ்லி இருக்காது, நான் மீன் போடுறது அதோட டேஸ்ட் தனியாக வரும்.
இது இல்லாத அதோட டேஸ்ட் தனியாக வரும். இல்ல பட் ஜென்ரலா நம்ம பண்ற ரெசிபிஸ் இந்த சீரீஸ்லயே இட்ஸ் லைக் டேஸ்ட் அண்ட் லுக் won't match 100% like he said. டேஸ்ட் வந்து இன் சம் ரெசிபிஸ் லைக் இப்போ எக் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரி க்ளோஸ் லைக் 80-90% லைக் he said. சிமிலர்லி அந்த சட்னிஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப க்ளோஸாக மேட்ச் ஆகிடும். பட் சம் டிஷ்ஷஸ் வந்து லுக்கில் மட்டும்தான் மேட்ச் பண்ண முடியும். லைக் அந்த நெத்திலி மீன் குழம்பு அதில் வந்து லுக்கில் பார்த்தீங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் டேஸ்ட் பண்ணால் ஆப்வியஸ்லி ஃபிஷ் போடலைன்னா அந்த ஃபிஷ் டேஸ்ட் வரப்போகிறது இல்லை. லைக் இட் பி லைக் ஒரு காரக்குழம்பு வித் வாழைப்பூ அந்த மாதிரி தான் இருக்கும். வாழைப்பூ காரக்குழம்பு. ஐயோ நான் ஒரு தடவை நான் வெளியே போகும்போது யாரும் என்னை கூப்பிட்டு வச்சு திட்டாங்க. ஐயோ நீங்க எப்படி நீங்க வந்து தால் தடுக்கான்னு சொல்றீங்க ஆனா நீங்க தாலே போடல, அதை நீங்க எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு சின்ன பையன் ஒரு 13-14 வயசு இருக்கும் என்ன ரோட்ல நிக்க வச்சுட்டு செம்மையா திட்டிட்டு இருந்தேன். நான் வந்து டேய் அது சும்மா தான்டா, நீ வந்து டேஸ்ட் பண்ணி பாரு அப்பதான் நீ நம்ம நான் அதை ஏன் சாப்பிடணும், அது நீங்க உருளைக்கிழங்குல தானே பண்றீங்க, அப்ப நீங்க வந்து அது உருளைக்கிழங்கு கிரேவின்னு தானே சொல்லணும், நீங்க எப்படி தால் தடுக்கான்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் நான் அறுத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனோட அண்ணாவே கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏ வாடா போலாம், அவங்கள ஏன்டா தொந்தரவு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் டூர் பண்ண போயா. சரி நீ வந்து நெக்ஸ்ட் மெயின் மிக்சர் பண்ணிக்கோ. அது வந்து நம்மளோட எக் மிக்சர். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு எபிசோட்ல பண்ணோம்ல ஆம்லெட் வித்தவுட் எக், அந்த வெஜ் ஆம்லெட் ரெசிபி. ஸோ அந்த ரெசிபி தான் யூஸ் பண்ண போறோம். அதுக்குள்ள நான் ஒரு மசாலா தட் நாட்ஸ் அரைச்சி வச்சு ஃப்ரைட் ஐ ஆம் கோயிங் டு ஆட் தட். சரி சொல்லுங்க, அந்த சமைச்சு சாவடிக்கிறது என்ன டிஷ் யாருக்கு பண்ணுவீங்க? அதெல்லாம் ஆன்சர் பண்ணல. இது என்னது? அது பரவாயில்ல, ஒரு செஃப்னா வந்து கெட்டு போனா கெட்டு போனா எவ்வளவு மோசமா இருந்தாலும் அதை சூப்பரா செஞ்சு கொடுக்கறது ஒரு செஃப். ஆனா ஏதாவது சொல்லி ஆகணும், ஏதாவது வாயில இருந்து வாங்கி ஆகணும். இன்னைக்கு கொஞ்சம் கான்ட்ரோவர்சி வந்து நான் வந்து ப்ரோமோ இன்ட்ரோல வைக்கணும்ல, திருப்பி போட்டு காட்டுவோம் அந்த மியூசிக்கோடயா. ஆமா அந்த மாதிரி சஸ்பென்ஸ் மியூசிக்கோட வரணும். மிஞ்சி போனா என்ன பண்ணலாம்? காரம் அதிகம் போடலாம்ல. காரமா? காரம் போடலாம், புளிப்பு போடலாம், உப்பு போடலாம்ல. எடுத்து வாயில வச்சோன்னா ஐயோ மாட்டுனியோட வம்பகட்ட மண்டையாங்கிற மாதிரி. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். சரி நாட்ஸ் நம்ம பண்ண எபிசோட்ஸ்ல எல்லாமே which is your favorite recipe to taste? பலாக்கா பிரியாணி. சூப்பர். மோஸ்ட்லி ஐ லவ் பிரியாணி. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கீங்களா பலாக்கா பிரியாணி? இல்லை பலாக்கா பிரியாணி சாப்பிட்டதில்ல. பட் இந்த மாதிரி அமாவாசை டைமில் எங்கள் அம்மா பண்ணுவாங்க. இந்த அமாவாசை 1 month சாப்பிட மாட்டாங்க. அம்மா வந்து ஸ்டைலாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம் அமாவாசையில். அப்போ அம்மாவே நிறைய ஐடியாஸ் கேட்கலாமே. கேட்டேன், 1-2 கொடுத்தாங்க. அது நானே ரிஜெக்ட் பண்ணிட்டேன். சாரி மம்மி. ஓஹோ நீங்கள் பெரிய ஷெஃபோ. அப்படிதான் ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். நான் சொல்லப்பா இது நான் சொல்ல இமான் சொன்னாரு. நான் எதுவுமே சொல்லல. நான் எதுவுமே சொல்லல. கோச்சுக்கோங்க. நான் வெள்ளை பணியெல்லாம் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன் எல்லாருக்கும். எனக்கு புரியல. நான் வந்து ஸ்டன் பாயிண்ட் கேட்டேன். எதுக்கு கேட்டேன்? இருங்க கொஞ்சம் பொறுமையா போவோம். இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. மங்களகரமா மெதுவாக ஆரம்பிப்போம். இவன் பைத்தியமா இல்ல தெளிவா இருக்கிறானே கண்டுபிடிக்க முடியலையே. ஜிஞ்சிலி ஆயில் வேற இருக்குது இதுல. ஜிஞ்சிலி ஆயில்லாம் இல்லையா அதுல? பைத்தியமே. நான் எது வரைக்கும் சொன்னேன்? வாட்டர் வரைமா? அதானே பார்த்தேன். இதுல எப்படி போடுவாங்க எனக்கு தெரியுமே. என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சுன்னு இருக்கறல நீ? ஆனா இது இந்த மாதிரி ரிஸ்க் பண்றது சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும்ல, எனக்கு பிடிக்கும். அப்ப நெக்ஸ்ட் ஏதாவது பேக்கிங் ரெசிபி பண்ணுங்க நீங்க. நான் வந்து அரிசி மாவு வேணா சட்டியில வச்சு பேக் பண்றேன். அது டேஸ்ட் நல்லா இருக்கும். அது இட்லி. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? நேத்து மழை இங்க வீட்டுக்கிட்ட. நைட் வேற லேட்டா போயிட்டேனா, நேரா போய் கதவை தட்டுறேன். எவனுமே திறக்கல. ஓகே and you're telling me this because அவன் ஜோக் போட வந்திருக்கான். ஒரு ஜோக் போட வந்தேன். கதவை தட்டினா திறக்கலையே, ஏன் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்கணும். இப்போ அதான் நான் கேட்டேன். ஓ ஓகே அப்படியா? ஏன் நட்ராஜ்? காலிங் பெல் இல்ல, நான் கதவை தட்டினேன். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இது சிரிக்கணுமா? அங்கே முன்னாடியே முடிஞ்சிச்சுமா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சுன்னு இருக்கறல நீ? சரி இதை கேளு. பில்டிங் கட்டினானா 9 மாடி 10 மாடி பில்டிங் கட்டினானா 9 மாடி வரையும் நல்லா பெயிண்ட்லாம் அடிச்சு ஃபர்னிஷ்லாம் பண்ணானா 10வது மாடி அடிக்கலாம். ஏன் 10வது மாடி அடிக்கலையா? எதுவுமே பண்ணல. ஏன் தெரியல. மொட்டை மாடி அதனால எதுவும் பண்ணல. பைத்தியம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சுன்னு இருக்கறல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். பைத்தியம். ஓகேயா? இது டைரக்டா அதான் ஸ்டவ்ல போட முடியாது. சோ ஃபர்ஸ்ட் அந்த கறியை லைட்டா கூல் பண்ணனும். Our prep is ready. Okay, Nats is super kept the pan for heating.
அப்படி and ஸ்டைல் கொஞ்சம் நல்லெண்ணெய் இருக்கு, you can use நெய் if you want. அவ்வளவுதான். the only thing left is to make the தோசை. இப்போ வந்து என்னன்னா சஞ்சனா வந்து உங்களுக்காக வந்து சென்னை ஸ்லாங்ல வந்துட்டு ஒரு 4 வார்த்தை பேசணும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஏய் என்ன நினைச்சுக்கிற மனசுல? ஐயே நான் ஆல்ரெடி ஓரளவுக்கு நான் அந்த மாதிரி தான் பேசுவேன். அரிசி மாவை எட்டு காய வச்சு குழாயில போட்டு புட்டாக்கி வேக வச்சு குப்பனியட்டா சும்மா கும்மனி இருக்கும். இப்போ வந்து சைடுலாம் வெந்துருச்சு. இப்போதான் இந்த மிக்சர் ஊத்தணும். ஓகே, ஜஸ்ட் திருப்பதுக்கு முன்னாடி. சோ அத வந்து இப்படி மேல முட்டை போட்டு ஜஸ்ட் அந்த கறியை கோட் பண்ற மாதிரி. ஓகே, இப்போ பார்க்க எக் மாதிரி இருக்கா? ஜஸ்ட் லுக் அட் லீஸ்ட். ஓகே, நான் வேற எதுவும் சொல்லல. இல்ல அந்த முட்டையோட கலர் கூட கரெக்டா வந்திருக்கு. ஏன்னா நம்ம மஞ்சத்தூள் அவ்வளவு கரெக்டா போட்டுருக்கோம். எஸ், with ASMR looks like. ஓ கர்த்தரே. moment of truth. ஜமால் நல்ல கலர் இருக்கு. நல்ல இப்போ ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டு ஜஸ்ட் ஒரு 1 to 2 minutes. அதுக்குன்னு ஒரு தட்டு மாதிரி அந்த எக்யூப்மென்ட் இருக்கும். அதை வச்சு திருப்பினா ஃப்ளாட்டா இது பண்ணுவாங்கல. ஆக்சுவலி நம்மள்ட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேக் பண்றதுன்னு நினைக்கிறேன். அது இது வச்சு grill panல யூஸ் பண்றது ஒண்ணு. ஃப்ளாட் அண்ட்ல பெருசா இருக்கும். இதுவா? அது இல்லடா பைத்தியமே. பரவாயில்ல, இப்ப எடுத்துலாம். திருப்பியாச்சா? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. தூக்கமே வராது. show me. கச்ச 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 கச்ச. at least look is same. லுக் சூப்பரா இருக்கு. ஓகே, இன்னொன்னு பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் என்ன பிளானிங் பண்ணலாமா? நீ பண்றியா? Yes. Okay, Nats. Now let's see how much you have learned, what you have done. This is mine, guys. Let's see how Natraj comes out. நாங்கெல்லாம் பாகிஸ்தான் தீவிரவாதியே ஒரு கை பார்த்தவங்க. தோசை தானே சுட்டுலாம். I have no idea. வீட்டுக்கு கணேசா அப்படிதான் இப்போ இருக்கிற வயசுக்கு விஜய் வயசு தான் வரும். என் நெஞ்சில் குடி இருக்கும் என் அன்பான ரசிகர்களே. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. பாட்டு வேற போடுவேன். பாருங்க. கூகுள் பண்ணி பார்த்தோம் இவள போல இந்த கிரகத்துல இன்னொருத்தி கிடைக்கவில்லை. இது கொஞ்சம் வேகட்டும் சொன்னீங்க. என்ன சொன்ன என்ன பண்ண என்ன ஊற்றணும். ஆக்சுவலி கடலை எண்ணெய் நல்லா இருக்கும். கடலை தோசை சாப்பிட்றியா? நிறைய கடலை இங்கே வந்து கடலை எண்ணெய் தோசை இஞ்சி எல்லாம் நிறையா ஊற்றலாம், தப்பு இல்லை அப்படின்னு யார் சொன்னாங்க? சொல்றான். கறியை ஃபுல்லா கோட் பண்ற மாதிரி வைங்க, இல்லைன்னா கறி பேனு கோட்டிக்கும். இந்த பேட்டர்னால தான் ஒட்டாது. ஓகே ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி இவ்வளோ சயின்ஸ் இருக்கா? நான் ஒரு சயின்ஸ் சொல்லவா? பூமியிலேருந்து 650 ஒளியாண்டுகள் தள்ளி வந்து கெப்லர் 22 ஒரு கிரகம் இருக்குது. அங்கே மட்டும்தான் தண்ணியாக இருக்குது. இல்லை அங்கே மட்டும்தான் தண்ணியாக இருக்குது. ஆனால் அங்கே போனாலும் மனுஷனால் வாழ முடியாது. ஸோ இருக்கிற இந்த பூமியை நம்ம காப்பாற்றி ஆகும். அதனால தான் இந்த டிஷர்ட் மெசேஜ் ஆஃப் தி டே. ஓ காட். நீ ஒரு சயின்ஸ் பேசுவேன், நான் ஒரு சயின்ஸ் பேசுவேன். நான் ஃபுட் ரிலேட்டட் சயின்ஸ் பேசுறேன்னா பைத்தியம். அவன் பேச சயின்ஸ் கூட கிடையாது. இதெல்லாம் எங்க ஜியோகிராஃபி மிஸ்டர் சொன்னா அவங்க வந்து என்ன குட் பை நட்ராஜ் அப்படி சொல்லிருப்பாங்க தெரியுமா? ஏய் பேசாதடா, படிக்காத தற்குறிப்பேல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஸ்டீல். இது வந்து என் நான் ஸ்டிக் பேனை மட்டும் ஸ்கிராட்ச் பண்ணிடுச்சு. நீ என்ன நான் என்ன பண்ண போறேன்னு நீ பாரு. என்ன எப்படி பாருட்றாங்க பாருங்க, அழகா எக்யூப்மெண்ட் படுதா அப்படி கையெல்லாம் வச்சு எடுக்கணும். அப்பதான் அந்த ரெடி என்ன மாதிரி கறி தோசை ஊத்துறான். இதே வந்துருச்சுங்க. இதெல்லாம் வைக்காதீங்கப்பா. இப்ப எப்படி நான் திருப்பேன் நினைப்பேன். யோ ப்ளீஸ் கீழே வந்துரும். வேணாம் இப்படி திருப்பு. கொஞ்சம் லைட்டா அது கொத்து பரோட்டா போடலாம். அதை வச்சு டங்க. டேய் சும்மாறா. என்ன சோயா கொத்து பரோட்டா பண்ணிட மாட்டேது, இல்லை பன்னீர் கொத்து பரோட்டாவா? அடுத்தது இப்போ யோசிக்க ஆரம்பிக்கணும். அடி போட்டு எத்தனை நாள் ஆச்சு? கூட நான் பண்ண போறேன்னு யார் சொன்னாங்க? மக்கள் சொல்லுவாங்க. என்ன வாவ், முட்டை மாதிரி இருக்கா? கொஞ்சம் வாங்க, இது கொஞ்சம் பாருங்க. வந்து பாருங்க, நட்டு பண்ண முட்டை. Perfect, Nats. Very good. Now people will believe that you know how to cook.
இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. இப்போ இது என்னன்னா தட்டுலாம் வைக்கக்கூடாது. சரி பிளேட்டிங்லாம் சிம்பிள் தானே, நீ பார்த்துப்பல. இது இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு சயின்ஸ் பார்க்குறியா? ஆங்கிள் ஆஃப் த மொமெண்டம் ஆஃப் த நியூட்டன். சம் மோர் வேர்ட்ஸ். நியூட்டனா? நியூட்டன் third law of motion. The knife will centrifugally. What? You know what the fourth law of motion is? Loose motion cannot be done in slow motion. What a shit joke. Literally. It's okay. Shit happens. என்ன நட்டாச் பண்ணிட்டு இருக்க? சும்மா சுத்திக்கிட்டு இருக்க மேல கீழ. நான் விரல ஆட்றவன் இல்லடா, விரல விட்டு ஆட்றவன். நெக்ஸ்ட் டைம்ல let's make this without this ன்னு சொல்லிட்டு நான் வெளில வாங்க போறேன். ஆமா அதனாலதான் நான் ஆக்சுவலி வாங்கிட்டு வந்து நானே சமைச்சு முடிச்சிடும். அப்பதான் ரெசிபியா அப்படின்னு தேடிட்டு இருப்பான் இவன். இருந்தாலும் ரொம்ப கலாய்க்கிறீங்க கூப்பிட்டு வச்சு. சரி எதுக்காக வெயிட் பண்றேன் எனக்கு புரியல. 2 தோசை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் வச்சிருந்தாமா? ஓகே பிளேட்டிங்லாம் கேமரா கிட்டக்க வரணும். அவர் சாக்கி வந்து திரும்பிலாம் எடுப்பாரு. ஆக்சுவலி சால்னாவா? நீ ஏன்டா வாங்கிட்டு வரல? அதுவும் செய்வீங்கன்னு பார்த்தேன். அப்புறம் நான் ஏன் எல்லாம் பண்ணணும்? சால்னா எல்லாமே சரி நெக்ஸ்ட் டைம் நீ பண்ணு. அத்தாடி பேசாம இருந்துக்கலாம். அதுக்கு இப்போ என்ன நான் வந்து வெளியே வரணும், ஷாக் ஆகணும். அதானே வழக்க போல நான் முடிச்சிடறேன். சாஸ்திர சம்பந்தம் தானே முடிச்சிடறேன். ஓகே கறி அதுக்குள்ளயா? கறியே எல்லாமே எப்படிரா? வாவ் நைஸ். ஓகே அப்படியே டேஸ்ட் பண்ணலாமா? I'm happy with how this looks. ஆமா சீரியஸா நானும் உண்மையில நான் வெளியே போயிட்டு வந்தாலுமே இதை பார்த்தா கறி தோசை தான் நம்புவேன். யாரை கூப்பிட்டாலும் ஆக்சுவலி ஒரு அக்கா நம்பிட்டாங்கல்ல, என்னடா அது கறி தோசை அப்படின்னு. கவுச்சி இல்லையா? அது முட்டையும் வந்து அதே மாதிரி வர்றதான் பெரிய ஹைலைட். அதில் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. வாவ் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மல்லிகைப்பூ மாதிரி இலையில வைக்கிறதா தலையில் வைக்கிறதான்னு தெரியாத மாதிரி. Never had it before. I will make this again. சூப்பராக இருக்குங்கண்ணா. உண்மையிலே டேஸ்ட் பக்காவாக இருக்குது. With that, if you want us to make another episode, comment down below. Give us some more ideas on what to make for our This Without This series. Like, share, subscribe to Cook, and we'll see you all in the next episode. Next episode? Maybe.